ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2022 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன நான் சொல்வதெல்லாம் உண்மை இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு பெரிய கிரிமினல் லாயர் வந்து மர்டர் பண்ணிடுறாங்க. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறக்காண்டி நம்ம ஹீரோவை போடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு இதுதான் கேஸாக இருக்குது. அதனால அவங்க சுற்றி இருக்கிற எல்லா ஆஃபீஸரும் இந்த கேஸை எடுக்காத, இந்த கேஸ் எடுத்தால் உனக்கு மிகப்பெரிய தலைவலி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம ஹீரோ வந்து இந்த கேஸை எடுக்கிறாரு. இந்த கேஸை எடுத்து போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து ஒரு 4 பேர் நாங்கள் தான் இந்த கொலையை பண்ணோம் அப்படின்னு சரண்டர் ஆகிறாங்க. அவங்க 4 பேர்த்த விசாரிக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய உண்மை தெரிய வருது. இவங்க யாருமே இந்த கொலையை பண்ணலை அப்படின்னு. கடைசியில் இவர் வந்து அந்த கொலைகாரங்களை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதே நேரத்தில் ஹீரோக்கு என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படமாக தான் நம்ம டைரக்டர் எடுத்திருக்காரு. அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ஓரளவுக்கு நீட்டாகவே நம்ம டேரக்டர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் சில சீன்லாம் கொஞ்சம் லேகாக போராக இருக்கும். அதெல்லாம் நம்ம டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அந்த எல்லா சீனையுமே வேறு லெவலில் காமிச்சிருக்காரு நம்ம டேரக்டர். தமிழ் டப்பிங் வெர்ஷன் வந்து ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. எதுக்குன்னா சில இடத்துலலாம் அந்த கண்டினியூஷன் கட் ஆகுது. அதெல்லாம் நம்ம டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படத்துக்கு என்ன தேவையோ அதை நம்ம டேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப இடத்துல படம் அடி வாங்கிருச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரியே செகண்ட் ஹாஃபையும் கொண்டு போயிருந்தா இது உண்மையிலேயே ஒரு நல்ல கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம டேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணாமல் செகண்ட் ஹாஃபை இஷ்டத்துக்கு எடுத்து வச்சுருக்காரு. தேவையில்லாத கண்டென்ட்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் செகண்ட் ஹாஃபில். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதெல்லாம் காமிச்சதும் நம்ம பல படத்தில் பார்த்த சீனை திருப்பி நம்ம டேரக்டர் ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னடா இது, எப்படா அந்த படம் முடியும் அப்படின்னு நமக்கு தோணும். அதே மாதிரி நம்ம கடைசியில் நம்ம ஹீரோ வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் கிளைமேக்ஸ்லாம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி வச்சுருக்காரு டேரக்டர். இன்ட்ரோல் பிளாக்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் வச்சுருக்காரு. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை பெர்ஃபெக்டாக பார்த்துருக்காங்க. வழக்கமாக ரிலீஸ் ஆகிற ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படமாக இந்த படமும் அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். இந்த படத்தை தாராளமாக வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் ஓடிடி தளமான G5ல தமிழ் டப்பிங் வெர்ஷனுடைய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன் நான் முன்னாடியும் சொன்ன மாதிரி சில இடத்துல நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 5.5 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.